ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன்னு சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربي اشرح لي صدري ويسر لي أمري. இன்றைக்கி வந்து 9 துல்காய்தா 1447, இங்கிலீஷ் டேட் வந்து 26 ஏப்ரல். இது கொண்டு விளக்கம் சொல்லிடுறோம், நோட்டா சரியா? ஆனால் கையை பார்த்துட்டு பாத்தியா அப்படின்றோம், நோட்டா அவ்வளோதான். அது மட்டும் போடலாமா, எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துட்ருங்க. எனக்கு பற்றி அது பிரச்சனை இல்லை, சிஸ்டம்லேருந்து ஒதுங்கி இருக்கும், அவ்வளோதான். மக்கா முதல் கர்பலா வரை அப்படிங்கிற ஒரு தொடர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அது கிட்டத்தட்ட ஒரு 80 பகுதி வரைக்கும் இது வரைக்கும் வந்திருந்தோம். ஸோ அந்த தொடர் வந்து இப்போது ரீஓப்பன் பண்ணி அது மறுபடியும் பேசலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அது சரி, வேறு சப்ஜெக்ட்ஸ் பேசிகிட்டே இருந்தோம். இந்த அமெரிக்கா ஈரான் வாருக்கு அப்புறம் இது வந்து உலகளவில் பேசக்கூடிய ஒரு வரலாறாக பிற மார்க்க ரூ ஹே பதன் பேச, ஒரு பக்கம் உடல்கள் ஒரு பக்கம் ரூவுகள், இந்த சண்டை வந்து நின்று இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் உடல் தான் மோதிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஆன்மா வெர்சஸ் உடல், இந்த பேட்டில் வந்து இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து எண்டில் கொண்டு போய் முடிக்க போகுது. ஸோ அதனால் வந்து உடலை ரிப்பேர் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஆன்மாவை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆன்மா இருக்குது. குர்ஆனுக்கு ஒரு உடல் இருக்குது, ஒரு ஆன்மா இருக்குது. இபாதத்துக்கு ஒரு உடல் இருக்குது, ஒரு ஆன்மா இருக்குது. அது மாதிரி வந்து இஸ்லாத்துக்கு வந்து உடலும் இருக்குது, ஆன்மாவும் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து ரூஹ் இருக்குது, இது இருக்குது. அதோடைய ஸ்பிரிட்டும்பாங்க அவங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்க, அதோடைய ஸ்பிரிட் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஸ்பிரிட்டு இதோட தொடர்பு பட்ட விஷயம். உடலை வந்து உணர முடியும், ஆன்மாவை வந்து நீங்கள் தொட்டு பார்க்க முடியாது. அது இருக்கிறவனும் ப்ரூவ் பண்ண முடியாது, அது இல்லாதவனுக்கும் அது ப்ரூவ் பண்ண முடியும். இவன்ட்ட ஆன்மா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து எப்படிப்பட்ட செயல்களை வெளிப்படுத்துது அப்படிங்கிறது அந்த எஃபெக்டை வச்சு தான் அதை வந்து அறிய முடியும். ஸோ இது வந்து ஆன்மாவுக்கான ஒரு டெஸ்ட். இது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சத்தியத்துக்காக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களுடைய வரலாறுல இது எல்லாமே வந்து டெஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து பீக்கில் வரக்கூடிய நிகழ்வு வந்து இந்த கர்பலா அப்படிங்கிறது. இதில் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அங்கே போய் எந்த அளவுக்கு அங்கே இஸ்லாமிய அந்த ஆன்மா சீர்குலையும் போது உடல் இருந்துச்சு, பள்ளிவாசல்கள் இருந்துச்சு, ஒரு பாதிப்பும் இல்லை, தொழுகைகள் நடந்து கொண்டு இருந்துச்சு, அதை விட சிறப்பாக நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தை விட அதிகமான வால்யூமில் தொழுகையாளிகள் இருந்தாங்க.
தாடி வந்து ஊர் வழக்கம்னு வச்சது போய் சுன்னத்துன்னு விரும்பி வச்ச மக்கள் அதிகமானாங்க. சுன்னத்துன்னு சொல்லி தெரிஞ்சு அதற்காக தாடி வைத்தவர்கள் அதிகமானாங்க. இன்றைக்கும் வேர்ல்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தாடி வச்சவங்களோட இன்றைக்கி தாடி வச்சவங்க ஜாஸ்தி. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஹஜ்ஜுக்கு செஞ்சவங்க 1,00,000 பேர் தான். இன்றைக்கி வந்து ஹஜ்ஜுகள் வந்து அவங்க முடிஞ்ச வரை கம்மி பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்க அவங்க முயற்சி பண்ணி 40 லட்சத்துக்கு கீழே அவங்களால குறைக்க இப்போ முடியல. அதனால் வந்து முடிந்த அளவு குறைக்க அவங்க விரும்பியும் 40 லட்சம் பேர் வருஷம் வருஷம் பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் உம்ரா இதெல்லாம் எழுகும்போது ரமலான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கீழெல்லாம் விழுந்திங்கன்னா தவாஃப் செய்யும்போது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த ஹஜ்ருல் அஸ்வத்லாம் வந்து போயிட்டு உயிரோடு திரும்பிலாம் வர முடியாது. நீங்கள் வந்து நான்லாம் வந்து ஒரு தடவை கூட அது கிட்ட கூட போக முடியல. நம்ம அப்படியே இப்படி லைனில் எடுத்துகிட்டு இருப்போம். ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு போகும்போதே நான் இங்கே போயிடுறேன். அந்த வளைவு இந்த ஹிஜ்ருங்கிற அந்த பகுதி இருக்குல்ல, நான் இப்படி போயிட்டுருக்கும்போதே அப்படியே கூட்டம் தூக்கிட்டு போய் மகாம் இப்ராஹிம் வழியாக அப்படியே கொண்டு போய் அங்கே கொண்டு போய் பார்சல் இறக்கி விட்டுருவோம். மறுபடியும் அங்கேருந்து ஆரம்பிக்கும் போது மறுபடியும் தூக்கிட்டு போயிடுவாங்க. பட்டான்கள்லாம் வந்து 2 பேர் சேர்ந்து அப்படியே அந்த கும்பலாக தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ வால்யூம் வந்து அதிகரிச்சிருக்கு. ஆனால் இஸ்லாமிக் அந்த ஸ்பிரிட் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் அதிகரிச்சிருக்கு. ஆனால் ஓரளவுக்கு அது வந்து கொஞ்சம், ஆனால் இந்த வால்யூமோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்து அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பொதுவாக வரலாறுகள்ங்கிறது வந்து இதுக்கு வந்து கதைகள் கிடையாது. இது நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதாவது இப்லீஸ் வந்து உங்களை வந்து நற்செயல்களை வந்து குறைச்சி மதிப்பிட வச்சுட்டே இருப்பான். இதில் என்ன இருக்குது அப்படிமா, அதில் என்ன இருக்குதுன்னு தெரியுமில்ல, புரியுதா? இன்றைக்கி வந்து அது எவ்வளோ பெரிய ஃபியூலுங்கிறது, அது எவ்வளோ பெரிய ஃபியூல் நமக்கு வந்து முன்மாதிரி வந்து தேவைப்படுது. இப்போ இன்றைக்கி வந்து இந்தியா வரலாறு இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், இந்தியா கேட்டுக்கு போங்க. அங்கே இந்தியாவுக்காக உயிர் கொடுத்தவங்கள அந்த இந்தியா கேட்டில் எல்லாருடைய அந்த பெயர்களும் வந்து வைக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு இராணுவ இதுக்கும் போனீங்கனாலும் அங்கே உயிர் தியாகிகள் வந்து பட்டியல் போடப்பட்டிருப்பாங்க. அவங்க தான் அடுத்து வரக்கூடிய அந்த சேரக்கூடிய அந்த இதுக்கு வந்து ஃபியூலு. அவங்கள மாதிரி நான் ஆகணும். ஒவ்வொருத்தரும் அவங்க சொல்லுவாங்க, மானேக் ஷா மாதிரி நான் ஆகணும், நான் இவரை மாதிரி ஆகணும், அவரை மாதிரி ஆகணுமா. ரோல் மாடல்ஸ் இல்லாமல் மனிதனால் இயங்கவே முடியாது. இது அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய இது ஒரு மைண்ட் செட் அல்லாஹ் நமக்கு படைச்சிருக்கிறான். அந்த மாதிரி தான். அதனால் முன்மாதிரிகள் அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முடிஞ்சு போல். இவங்க அதையும் நம்ம இந்த தமிழக பிரச்சாரத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த வஹாபிச தாவா வந்து தலையை தூக்குனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செய்யப்பட்ட பிரெயின் வாஷிங்கில் மிக முக்கியமான பிரெயின் வாஷிங் என்ன அப்படின்னா, ரசூல்லாவோட தீன் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் யாரையுமே நம்ம வந்து முன்மாதிரியாக எடுத்துக்கக்கூடாது. இது வந்து ஒரு மிக முக்கியமான பிரெயின் வாஷிங். ஆனால் அந்த பிரெயின் வாஷிங் மிஷினரி பார்த்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட முன்மாதிரி காமிச்சிட்ருப்பான். அவன் வந்து ரோல் மாடல் காட்டுற ஆள்லாம் நீங்கள் தொட்டிங்கன்னு வச்சிங்க, அவர் யார் தெரியுமா அப்படிமா. அவன் வரலாறு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டு அடி போட்டு தள்ளியிருப்பான். கர்பலா பேசக்கூடாதுமா அவன் தான் பேசி வச்சுருப்பான். ஹர்ரா பேசக்கூடாதுமா அவன் தான் பேசி வச்சுருப்பான். என்ன அப்படின்னா, நீ சரியான புரிதல் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தவறான புரிதல் அவன் வந்து கொடுத்து ஆல்ரெடி அதுக்கப்புறம் அது தடையும் பண்ணுவான். இவங்களுடைய அந்த அயோக்கியத்தனம் என்ன அப்படின்னா இதே விஷயம். நீங்கள் தடை பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் ஏன் பேசுகிறீங்க? நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அப்போ தமிழக மக்களில் யார் கொண்டு வந்தாங்க? ஷியாக்கள் போட்ட பதிவுகள் ஏதாவது இது வரைக்கும் வாழ்நாளில் நமக்கு அஹ்லு சுன்னாவுக்கு வந்து கிடச்சிருக்கா? ஷியாக்கள் எழுதின புக்கு எத்தனை சாயிதா புக் சென்டரில் இருக்குது, எத்தனை வந்து பாக்கியாத் மதரசாவில் இருக்குது, எத்தனை புக்கு ஷியாக்களுடைய புக்கு வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஆன்டிஷியா அந்த வேக்சின் வந்து நீங்கள் தூக்கிட்டு வரீங்களே, என்ன வியாதியே இல்லை, எதுக்குடா வேக்சின் போட்டுட்ருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து இவங்களுடைய ப்ராப்பகண்டா இவங்களுக்கு இருக்குது. ப்ராப்பர் மெஷினரி அது, ப்ராப்பகண்டா மெஷினரி இது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம வந்து வரலாறு பார்க்கணும். நபிமார்கள் வரலாறு மட்டும் முக்கியம் கிடையாதுங்கிறது குரானே உணர்த்துது. நமக்கு சொல்லப்படுறது என்ன? குரானு ஹதீஸு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, குரானை பார்க்கணும், வேறு எதுவும் பார்க்கணும். அப்போ ஏன் அல்லாஹ் லுக்மானை பற்றி பேசுகிறான்? ஒரு நபி அவர். எனக்கு எதுக்கு லுக்மானை பற்றி எதுக்கு என்கிட்ட பேசுகிறேன்? லுக்மான் ஒரு பையனுக்கு என்ன வேணாலும் உபதேசம் சொல்லிட்டு போட்டேன், எனக்கு எதுக்கு தேவையில்ல விஷயம்? துல்கர்னைன்னு எப்படியோ வாழ்ந்துட்டு போகிற எத்தனையோ மன்னர் இருக்கிற, எதுக்கு எனக்கு இதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு துல்கர்னைன் பற்றிலாம் அல்லாஹ் பேசிகிட்டு இருக்கிறான்? என் நபிமார்கள் உதாரணம் காட்டி உபதேசம் பண்ணுறதுக்கு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? குகைவாசி யார் அந்த 7 அனாமநேயர்கள்? பேர் இல்லை, அட்ரஸ் இல்லை, ஊர் இல்லை. ஒரு அட்ரஸ் இல்லாதவங்களுடைய வரலாறு எதுக்கு கொண்டாந்து எனக்கு காட்டுற? அப்புறம் முன் சென்றவர்களுடைய வரலாறுகள் படிப்பினை இருக்குதுன்னு குரான் உபதேசம் வேறு.
அப்புறம் அந்த தோட்டக்காரர் அவங்களுடைய வரலாறு நமக்கு எதுக்கு? சூனியக்காரர்கள் அவங்க எதுக்கு நமக்கு தேவையானவங்க? அவங்களாம் ரோல் மாடலுங்க. சூனியக்காரர்கள் ரோல் மாடல், சூனியம் ரோல் மாடல் கிடையாது, சூனியக்காரர்கள் ரோல் மாடல். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்க ப்ராபகண்டா பண்ணுறாங்கிறது அப்பட்டமாக புரிஞ்சுங்க. நபிமார்கள் தாண்டி இங்கே ரோல் மாடல்கள் குரானில் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? ஏகப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமும் சொன்னாலே இவங்க பதறி அடிச்சுட்டு வந்து மறைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்டு அப்படிங்கிறது. ஏன்னா கர்பலா எடுத்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால சில விஷயங்கள் மறுபடியும் வந்து நம்ம வந்து ரிவைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகணும். சும்மா கதை கிடையாது, இதெல்லாம் கதை கிடையாது. இதெல்லாம் தான் நமக்குள்ள தியாக உணர்வு, அர்ப்பணிப்பு உணர்வு, உழைக்கக்கூடிய உத்வேகம், இதெல்லாம் யார் ஏற்படுத்த முடியும்? இந்த மாதிரி வரலாறுகள் தான் ஏற்படுத்த முடியும். அவங்க வந்து இப்ராஹிம் நபி நெருப்பில் தூக்கி போட்டாங்கன்னா அது நமக்கு பெரிய ரோல் மாடலாக கிடையாது. ஏன்னா பேக்கப்பில் அவர் அல்லாவுடைய ரசூல். சூனியக்காரர்கள் பிளக்கப்பட்டார்கள் அப்படின்னா அது பெரிய ரோல் மாடல். ஏன்னா அவங்க காமன் மேனு, நம்மளோட காமன் மேனை தான் நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ரசூலை போய் இப்ராஹிம் நபி மாதிரி தொழுவுனேன் எவன்ட்ட வேணாலும் போய் சொல்லுங்கள், போக வேலையை பார்த்துட்டு இப்ராஹிம் நபி மாதிரி நான் எப்படியா தொழுவ முடியும்? அவர் இக்லாஸ் என்ன, அவர் லெவல் என்ன, அவருடைய அந்தஸ்து என்ன அப்படிமா. ரசூல்லாவும் அப்படி தான் சொல்லுவோம். அவர்கள்லாம் வந்து மனிதத்தன்மையிலிருந்து ஒரு படி மேலானவர்கள். அவங்க வந்து மாசூம்கள். அவங்க வந்து அவங்களால தவறே செய்ய முடியாது. அவங்க தவறு செஞ்சால் எல்லாம் கையை பிடிச்சி தடுத்துருவான். அப்போது அவங்கள வந்து ரோல் மாடலாக வச்சிக்கலாம் ஓவராலாக. ஆனால் அதை விட அதாவது என்ன சொல்கிறது, அதற்கு குறையாமல் இந்த மாதிரி சஹாபாக்கள் இருக்காங்களா, அவங்களும் நமக்கு மிகச்சிறந்த ரோல் மாடல். அதனால் குரானில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், சஹாபாக்களை எல்லாம் வேறு வேதங்களில் முன்னறிப்பு செய்கிறான். இப்போ முன்னறிப்பு செய்கிறான். இப்போ நபிமார்களை பற்றி தான் முன்னறிப்பு செய்வான். இந்த மாதிரி ஒரு நபி வருவார், இப்படி ஒரு கூட்டம் வருங்கிறத ரசூல்லா அல்லாஹ் வந்து முன்னறிவு செய்கிறான். வேறு வேதங்களில் இந்த மாதிரி சஹாபாக்கள் வருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வரலாற்றில் சிலரை வந்து அல்லாஹ் நிலைச்சிருக்க செஞ்சிடும். வரலாற்று உதாரண புருஷர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நபிமார்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் குரான் வந்து சிலருடைய புகழை வந்து அப்படியே ஆக்கிடுவோம். உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், இந்த 37வது அத்தியாயத்தில் ஒரு 4-5 நபிமார்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ் பட்டியல் போட்டே வருவான். இப்ராஹிம் நபி, மூசா அலைஹிஸ்ஸலாம், நூ அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், இவங்களெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், பின்னர் தோன்றிய தலைமுறைகளில் அவருடைய புகழையும் நற்பெயரையும் விட்டு வைத்தோம். அது பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு அவருடைய புகழை வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சிட்டேன். சாந்தி உண்டாகட்டும் இப்ராஹிம் மீது, நன்மை புரிவோருக்கு நாம் இத்தகைய கூலி வழங்குகின்றோம். இப்போ அல்லாஹ் என்ன சொல்லிட்டு கடைசி என்ன சொல்கிறான், இது வந்து இப்ராஹிம் நபியோட இப்படியோ போகிறது கிடையாது. நன்மை புரிவோருக்கு இத்தகைய கூலி எது, வரலாற்றில் நிலைச்சிருக்க செய்வோம். வரலாற்றில் எத்தனையோ உலமாக்கள் வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் சிலருடைய பேர் மட்டும் பார்த்திங்கன்னா புடச்சிக்கிட்டு இருக்கும். சில பேர் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ட்ரெண்டை உடச்சிருப்பாங்க. அவங்களுடைய அந்த ரோல் யாருடைய புகழை வந்து அல்லாஹ் நிலைக்க செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் யாருக்கு கொடுத்தாங்களோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு வந்து கூப்பிடும்போது 313 பேர் தயாராகிட்டாங்க. புரியுதா? அப்போது அவங்களுடைய புகழ் வேறு மாதிரி. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் மரணித்ததுக்கப்புறம் யாருடைய புகழ் மேலோங்கிச்சு, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய புகழ் மேலோங்கிச்சு. ஏன்? எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அந்த டைமில் வந்து உமர்லையும் கூட அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸு வந்து அல்லாஹ் வந்து மேலோங்க செஞ்சுருவான். சில சஹாபாக்கள் வந்து அல்லாஹ் குரான்லேயே புகழ்ந்துருக்கான். அது மாதிரி சிலருடைய புகழை வந்து அல்லாஹ் நிலைக்க செஞ்சிடும். இப்போ இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், இந்த அவுலியாக்கள்னு இருப்பாங்க பாருங்கள், அந்த அஜ்மீர் தர்காவில் இருக்கிறார், அங்கெல்லாம் ஏன் அப்படி இருக்காங்க? கடுமையான மன்னராட்சி காலத்தில் அவங்க வந்து அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து தில்லா இதுதான் ஹக்கு, இது பாத்தில்னு தெளிவாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால் ஏதோ ஒரு வடிவத்தில் அது பின்னாடி வந்து சீர்குலையும், அதெல்லாம் அதுக்கு அவங்க பொறுப்பாக மாட்டாங்க. அப்படி பொறுப்பாகணும் அப்படின்னு எடுத்தால் ரசூல்லா வணங்கக்கூடிய கூட்டம் இருக்குது, ஈசா நபியை வணங்கக்கூடிய கூட்டம் இருக்குது. இப்போ அவங்களா பொறுப்பெடுத்துக்க முடியும்? ஸோ அதெல்லாம் கிடையாது. இப்போது அதனால் இந்த உதாரண புருஷர்கள் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபாக்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கு, பட்டியல் எவ்வளோ இருக்குது. இவர் ஒரு பெரிய சஹாபியும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு தூக்கி தோளில் சுமந்துட்டு போகிற ஒரு குழந்தை, இந்த குழந்தைய வச்சு இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் அமெரிக்கா பேசுது,
யூரோப்பு பேசுது, இந்தியன் மீடியா பேசுது, தமிழ் மீடியா பேசுது, ஹிந்தி மீடியா பேசுது. என்ன 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 ஏன் 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 ஹுசேன் 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 ஹுசேன். யார் அந்த ஹுசேனு? யார் ஹுசேனு? எப்படி எப்படி இது பாசிபிள்? கூலாக கேட்குறாங்க ஒரு ஆள்கிட்ட, ஒரு ஷியா ஆலிம்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து ஏன் இந்த மாதிரி வந்து தெரிஞ்ச வந்து இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை விலைக்கு வாங்குறீங்க? போது எங்கள் லீடர் வந்து நாங்கள் வந்து இமாம் ஹுசேனை வச்சுருக்கோம். எங்கள் லீடர் வந்து நாங்கள் வந்து இமாம் ஹுசேனை வந்து வச்சுருக்கோம். ஸோ அவர் வந்து எப்படி தியாகம் பண்ணணும் அப்படின்னு தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. எப்படி எஸ்கேப் ஆகணும், அப்படி எப்படி எப்படி இந்த அதாவது இந்த ஈனம் பொழப்பு பிழைக்கிறது எப்படி, கூளை கும்பிடு போட்டு வாழ்வது எப்படி, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை, அந்த சந்தர்ப்பவாதி அப்படிம்பான்ல, நயவஞ்சகத்தனமாக சந்தர்ப்ப சூழ்நிலையா, அப்படி கழுவுற மீனில் நழுவுற மீனா, இப்படி வந்து அப்படியே பொய்யம் பூசண மாதிரியும் பூசாத மாதிரியும், குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைய நம்மளுடைய நிலைமை மாதிரி கேவலமாக வாழ்வது எப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லித்தரல. தியாகம் எப்படி பண்ணணும், தியாகம்னா எப்படி பண்ணணும், தியாகத்தில் எப்படி முன்னாடி வந்து நிற்கணும். ஒரு சின்ன கூட்டம் உலகம் மொத்தத்தையும் திரும்பி பார்க்க வைக்கிறது எப்படி, இதைத்தான் பண்ணேன், இதுதான் பண்ணேன். வரலாறு அவரை வச்சு ஒரு ஃபிர்கா உருவாயிருச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஷியாக்கள்ங்கிறோம். ஷியாக்களுடைய ஃபவுண்டர் யார்? அலி அன்ஹுவா? இல்லை, பார்க்க நியாயமாக அவர் தான் ஆகியிருக்கணும். இன்றைக்கி ஷியாக் நீங்கள் கொடுக்குற டெஃபினேஷன் வேறு. நான் என்ன சொல்கிறேன், ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் ஷியாக்களுடைய பட்டியல் நீங்கள் கொடுங்க முடியுமா உங்களால்? உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், சலஃபுகளுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். சலஃபுகளே, நான் கேட்குறேன், அபூபக்கர் காலத்தில் தானே ஷியா உருவானாங்க. அபூபக்கருடைய தேர்வில் வந்து அலி வந்து அதிருப்தி ஆனார், அதுதானே சொல்ல வர்றீங்க நீங்கள்? அபூபக்கர் காலத்தில் இருந்த ஷியாக்களுடைய பட்டியல் எனக்கு கொடுங்க. மொத்தமாக ஆட்டை முடிச்சுட்டு போயிடுறோம், புரியுதா? இழுத்து முடிடுறோம், எங்கள் பிரச்சாரத்தையும் நிறுத்திடுறோம். அபூபக்கர் காலத்தில் எந்த ஷியா இருந்தான்? யார் இருந்தா ஷியா? யாரும் இல்லை. உமர்லியான் காலத்தில் ஷியாக்கள் இருந்தாங்களா? அப்போது ஷியாக்களுடைய பிரச்சனை எதுன்னு கேளுங்க பாருங்கள். எல்லா இந்த பிரெயின் வாஷிங் மிஷினரி என்ன சொல்லும், அபூபக்கருடைய தேர்வில் இவர்கள் அதிருப்தி கொண்டார்கள். இன்னைக்கு ஷியாக்களுடைய அப்ஜெக்ஷனில் இது இருக்கா? ஆமாம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. உடனே எடுத்துகிட்டு வந்து இவர் சொல்கிறாரு பாருங்க, அவர் சொல்கிறாருன்னு ஷியா பட்டியல் கொண்டாந்து கொடுத்துறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் ஷியாக்களுக்கு அஸ்திவாரம் போட்டது இது கிடையாது. அது வந்து பின்னாளில் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணி முஆவியா அவங்களுடைய தேர்வு வந்து தவறு, உஸ்மான் ரலியனுடைய தேர்வு தவறு அப்படின்னு பேக்கில் போய் கடைசி அபூபக்கருடைய தேர்வும் தவறு, இது அங்கேருந்தே சரி பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி உருவாக்கப்பட்டது. அது காரணம் வந்து பின்னாடி உருவாக்கப்பட்டது. அப்போ அது ஆனால் உண்மையான காரணம் அதுவா? அது கிடையவே கிடையாது. ஹுசைன் அவங்கள வச்சு தான் ஷியாக்கள் வந்து பங்கு பிரிக்கும். அங்கேருந்து தான் ஷியாயிசம் வந்து லான்ச் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் தான் முஸ்லீம்களில் ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் உருவாகுது. அங்கேருந்து தான் திங்கிங் வந்து, அங்கேருந்து தான் டிவிஷனே வருது. அடக்குமுறைக்கு அடிபணிபவர்கள், அடக்குமுறைக்கு அடங்காதவர்கள், இதுதான் ஷியாவுக்கும் இன்னொரு ரெண்டு கூட்டமாக பிரிஞ்ச இதுதான் கூட்டம். மெரட்னா என்ன பண்ணணும்? மெரட்னா அடக்கி வாசிக்கலாம், இது ஒரு கூட்டம். மெரட்னா என்ன பண்ணும்? மிரட்டுறவனை பார்த்து பயப்படக்கூடாது, இது ஒரு கூட்டம். இது ரெண்டே கூட்டம் தான். இதுதான் இஸ்லாத்தில் இங்கேருந்தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பல பிரிவுகள் போய் இவங்க நிறைய காரணங்களை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இது மாதிரி நிறைய நடக்கும் கூத்துகள். இன்றைக்கி வந்து திராவிடம் எதுன்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது, திமுக இருக்கிறவங்களுக்கே தெரியாது. ஏன்னா காங்கிரஸில் இருக்கிறவங்க இங்கே வந்துட்டாங்க, செந்தில் பாலாஜி ஏடிஎம்கில் இருந்தார், அவர் இங்கே வந்துட்டார். ஆனால் திராவிட கொள்கை என்னன்னு இப்போ யாருக்குமே தெரியாது, நீர்த்து போயிடுச்சு. இது நடக்கும், எல்லா இடத்துலையுமே நடக்கும். இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க, மாநில அந்தஸ்து அது இதெல்லாம் எல்லாம் பிரச்சனை. அது தாண்டி வேறு பிரச்சனை. அது அங்கே வேர்களை நீங்கள் போனீங்கன்னா அவங்களுடைய லிட்ரேச்சர், அண்ணா எழுதின புத்தகங்களில் பாருங்கள், அதுதான் திராவிடம். அங்கேருந்து தான் தொடங்குது திராவிடம்னா. எங்கே நீங்கள் வந்து அதுக்கு பின்னாடி போங்க, திராவிடர் கழகத்துக்கு போங்க. திராவிடம்னா என்ன டெஃபினேஷன் சொல்லப்பட்டது, ஏன்னா நிறைய விஷயத்தில் அவங்க சமரசம் பண்ணிட்டாங்க, அதனால் அது வேறு விஷயம். அப்போ அது மாதிரி இவருடைய அந்த புகழ் வந்து அல்லாஹ் வந்து நிலைக்க செஞ்சுட்டான். இன்றைக்கி வந்து இவருடைய பெயர் சொல்லக்கூடிய இத்தனைக்கும் இவங்களுக்கும் ஈரானுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது.
பியூர் பாரசீகர்கள். இவங்களுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஈராக்கோட தான். அங்கே தான் ஈராக்கில் தான் வந்து அவங்களுடைய கூஃபாவில் தான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு, சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. அவருடைய அடகஸ்தலமும் வந்து ஈராக்கில் தான், கர்பலா வந்து ஈராக்கில் தான் இருக்குது. ஈரானில் வந்து அது சம்மந்தமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் விரும்புனான்னு வச்சுக்கங்க, எங்கே வேணாலும் அவங்களுடைய ஃபாலோவர்ஸை உருவாக்கிடுவோம். அது எங்கேருந்து வேணாலும் அவங்க வந்து அந்த இன்ஸ்பயர் எடுத்துக்குவாங்க. அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரசீகர்களை பற்றி என்ன சொன்னாங்க? ஈமான் வந்து சுரையா அந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் எடுத்துக்குவாங்க. நீங்கள் அவங்க ஹுசேன்ட்டு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்குன்னு இவங்களுடைய எல்லா ஸ்டாண்டும் நான் சரின்னுலாம் சொல்லலை, சரியா? நான் அது சொல்லலை. ஆனால் இன்ஸ்பிரேஷன் என்ன, இன்றைக்கி உலகம் வந்து வியந்து பார்க்குதா இல்லையா, அதுதான் மேட்ரு. இன்றைக்கி வந்து இஸ்லாத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து மதிப்பு இருக்குது. இன்றைக்கி முஸ்லீம்களை சவுதி அரேபியாவை எவனாவது மதிக்கிறானா? உங்கள்கிட்ட என்ன ஒன்று மதிக்கிறானா? இஸ்ஸத்து, நான் சொல்கிறது கண்ணியம் இருக்கா உனக்கு? உனக்கு கண்ணியம் இல்லை. இன்றைக்கி வந்து கேம்ப் டேவிட்டுக்கு வந்து நீ போனீங்கன்னா உன்னை வரவேற்கிறதுக்கெல்லாம் அங்கே பெரிய ஆளெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இவங்க வந்தாங்கன்னா பெரிய மேட்ரு. இன்றைக்கி வந்து நீ சொன்ன இதில் வந்து இவங்கெல்லாம் வந்து அழிவு தேர்வு பண்ணவங்க, சரியா? இவங்க வந்து தோற்று போனவங்க தானே. எல்லாம் போயிடுச்சு, தரைப்படை போயிடுச்சு, அது போயிடுச்சு. என்ன ஏர்ஃபோர்ஸ் இல்லை, நேவி இல்லை, அது இல்லை, இது இல்லை, மிசைல் ஸ்டாக்கு தீர்ந்து போச்சு, எல்லாம் தீர்ந்து போச்சு இல்லை. அப்போ எதுக்கு பேச்சுவார்த்தைக்கிற, போர் நிறுத்தமுங்கிற? ஹுர்முஸ் கண்ட்ரோல் யார் கையில்? என் கையில் தான் இருக்குங்கிற. அப்போ ஏன் நீ பயப்படுற? போ, ஹுர்முஸ் தான் ஓப்பன், திறந்து தான் இருக்குது. போ, உள்ளே போனதுக்கப்புறம் மூடிடும். அதனால் சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இஸ்லாத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து ரூஹுக்கு வந்து ரொம்பவும் தீனி போடக்கூடிய விஷயம் இருக்குது. அல்லாஹ் குரானில் சொல்லும்போது கூட அல்லாஹ் என்ன சொல்லுவான், நீங்கள் வந்து என்னுடைய அந்த பணியை செய்யாத போது உங்களை நீக்கிட்டு நான் வேற ஒரு கூட்டத்தை கொண்டு வருவேன். அவங்களுடைய சிஃபத்தை சொல்லும்போது ஒரே சிஃபத் தான் அல்லாஹ் சொல்லுவான். அவங்க அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கும். அதான் அல்லாமா இக்பால் சொல்கிறார், என்ன, ஹம் தோ ஜீத்தே தே தேரி நாம் கி அஸ்மத் கே லியே, உன்னுடைய பெயரின் கண்ணியம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் உயிர் வாழ்கிறோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. உன்னை மகிமைப்படுத்த வேண்டும், உன்னுடைய பேர் புகழப்பட வேண்டும், இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம். இது அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய முஹப்பத். இது முஹப்பத் என்ன பண்ணும் அப்படின்னா, முஹப்பத் மட்டும்தான் தியாகம் பண்ண வைக்கும், வேறு எதுவுமே பண்ண வைக்கும். அதனால தான் அல்லாஹ் அங்கே சிஃபத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அதுதான் மேட்டர். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசமும் நம்ம மேலே வந்து ஃபர்ல். இப்போ அல்லாஹ்வை நேசிக்கணும். அல்லாஹ் எங்கே இருக்கா நமக்கு தெரியாது, அர்ஷ் எங்கே இருக்குது தெரியாது, அல்லாஹ்வை பார்த்ததில்லை, அல்லாஹ் உணர்ந்ததில்லை, அல்லாஹ்ட்ட பேசுனதில்லை. இப்போ நம்மக்கிட்ட அல்லாஹ்வை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி சோர்ஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். இந்த பூமியில், அதாவது அமெரிக்காவிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா அமெரிக்காவுடைய தூதர் டெல்லியில் இருப்பார். அங்கே போய் நீங்கள் எம்பசியில் பேசுனீங்கன்னா அமெரிக்காட்ட பேசுன மாதிரி, புரியுதா? நான் கேட்கிறேன் அமெரிக்காவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபேஸ்புக்கில் ரைட்டப் எழுதுனீங்கன்னா அமெரிக்காவுக்குலாம் அது கேட்டதாக ஆகாது. அமெரிக்காட்ட கேள்வி கேட்டால் அமெரிக்கா எனக்கு பதில் சொல்லலை அப்படின்னா அது கிடையாது. அமெரிக்காவுக்கு ஒரு லெட்டரை போடுங்க, அது வந்து எம்பசிக்கு போய் நேரில் போய் கொடுங்க. இப்போ தூதர் மூலமாக தான் கான்டாக்ட் பண்ண முடியும். அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. அதான் அல்லாமா இக்பால் சொல்வார், ஹுதா லம் யஸல்கா தஸ்த குத்ரத்து ஜுபான் து, அல்லாஹ்வுடைய கையும் நீ தான், அல்லாஹ்வுடைய வாயும் நீ தான். உன்னுடைய செயல்கள் அல்லாஹ் காட்டி கொடுக்கணும், உன்னுடைய சொற்கள் அல்லாஹ் வந்து காமிச்சு கொடுக்கணும். நீ பேசுனா இதுதான் அல்லாஹ் பேசுகிறான்னு மக்களுக்கு மெசேஜ் போகணும். நீ செஞ்சால் இதுதான் அல்லாஹ் உனக்கு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற செயல் மூலமாக கன்வே ஆகணும். இந்த ரெண்டு விஷயம் அல்லாஹ்வுடைய ஸ்போக்ஸ் பர்சனும் நீ தான். மனுஷனை பார்த்து சொல்கிறேன், முஸ்லீமை பார்த்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ஸ்போக்ஸ் பர்சனும் நீ தான், அல்லாஹ்வுடைய கையும் நீ தான் அப்படிங்கிறேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. அப்போது அல்லாஹ்வை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிச்சே ஆகும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தை, அவருடைய பிள்ளைகள் மற்றும் ஏனைய மனிதர்கள் அனைவரையும் விட நான் அன்பானவனாக ஆகும் வரை
அவர் உண்மையான இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஈமானுடைய நிபந்தனையாக அது சொல்கிறாங்க. உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தை, அவருடைய பிள்ளைகள் மற்றும் ஏனைய மனிதர்கள், நட்பாக இருக்கட்டும், பிஸ்னஸ் கான்டாக்டாக இருக்கட்டும், ரிலீஜியஸ் லீடர்ஷிப்பாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்கள் அனைவரையும் விட மிகவும் அன்பானவனாக நான் ஆகும் வரை அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக மாட்டார். இது புகாரியில் 15, முஸ்லீமில் 44வது ஹதீஸ், அனஸ்லையக்கூடிய ஹதீஸ். இதே இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ்வின் தூதரே, என் உயிரை தவிர மற்ற அனைத்தையும் விட நீங்கள் எனக்கு மிகவும் அன்பானவர். இப்போ இந்த இடத்துல உயிரை சொல்லலை ரசூலுல்லாஹ், முன்னாடி வந்த ஹதீஸில் தந்தை இருக்குது, பிள்ளை இருக்குது, மற்ற மனிதர்கள், மற்றவங்க எல்லாரோட அதிகமாக நேசிக்கணும். இதே உமர்ல சொல்கிறாங்க, என்னுடைய உயிரை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விட உங்களை நான் அன்பானவர் நினைக்கிறேன். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை உமர், என் உயிர் எவன் கையில் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக உனது உயிரை விடவும் நான் உனக்கு அன்பானவனாக ஆகும் வரை உன் ஈமான் முழுமையடையாது என்றார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்போது நீங்கள் என் உயிரை விடவும் எனக்கு அன்பானவர் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்போதுதான் உன் ஈமான் முழுமையடைந்தது என்றார்கள். இது புகாரியில் 6632வது ஹதீஸாக இருக்குது. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, அவரிடம் 3 பண்புகள் அமைந்து விடுகின்றது, அவர் ஈமானின் சுவையை உணர்ந்தவராவார். அதில் முதலாவது, அல்லாஹ்வும் அவனது தூதரும் மற்ற அனைவரையும் விட அவருக்கு மிகவும் அன்பானவராக இருப்பது. இது புகாரியில் 16வது ஹதீஸு, முஸ்லீமில் 43வது ஹதீஸ். அப்போது இது எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, உயிரை விட நீங்கள் நேசிக்கணும். ஏன்? அவரை நேசிப்பது அப்படிங்கிறது அவரை உயர்வாக நினைக்கிறது. அவரை உயர்வாக நினச்சா தான் அவர் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்போம். அவர் சொல்லுக்கு மதிப்பு இருந்தால் மட்டும்தான் அர்ப்பணிப்பு தியாகங்கள் செய்ய முடியும். புரியுதா? இப்போ ஒருத்தர் ஹராமான ஒரு பெரிய கோடீஸ்வரர், ஒரு பெரிய கோடி புழங்கக்கூடிய பிஸ்னஸ் இருக்குது, இவரை கூப்பிட்டு எப்படியாவது ஒரு கன்வின்ஸ் பண்ணி அவரை பேசி எப்படியாவது தொழுக வச்சிட முடியுமா? தொழுக வச்சிட முடியும். வாங்க தொழுகின்னு வந்துடுவார். தொழுகு தானே, சரி ரொம்ப நச்சு பண்ணுறாரு பாய், போயிட்டு வந்துடலாம் அப்படிங்குவார். போவார். அதில் அவருக்கு ஒரு நிம்மதியும் கிடச்சிரும். அப்படியே ஃபீல் பண்ணுவார், முடிஞ்சிடுவார். அடுத்தது எடுத்திங்கன்னா அவரை ஒரு 4 நாள் 3 நாள் கொடுத்தீங்கன்னா வந்துடுவார். பிடிச்சிருச்சுன்னா 40 நாள் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்குவார், அல்லது 4 மாதம் கூட போயிடுவார். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹஜ்ஜுக்கும் வந்துடுவார். பார்ப்பார், சூப்பராக இருக்குது, நல்லா ஃபீல், நல்லா அந்த இதெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ற எல்லாம் பண்ணிடுவார். ஆனால் வியாபாரத்தை விட சொல்லுங்கள், ஹராமான வியாபாரம்ட்டு. இப்போ இது குர்பானி கொடுக்கணும், இந்த இடத்துல முடியாது. இது இதுலேருந்து தர்மம்னா நான் பண்ணுறேன், இதுலேருந்து நான் தர்மம் பண்ணுறேன். இந்த சாம்ராஜ்யத்தை எழுப்புறதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? இது எவ்வளோ பெரிய இது தெரியுமா? இதெல்லாம் பண்ண முடியாது. இதுக்கு அன்பு மட்டும்தான் இந்த இடத்துல ஃபியூலு. அல்லாஹ்வுடைய ரசூல் இது பிடிக்கல, இது வேணான்ட்டாரு, அல்லாஹ் வேணான்ட்டான், தூக்கி போடு. இப்போ மட்டும்தான் போட முடியும். புரியுதுங்களா? அதில் தன்னை விட தான் உயிரை விடனா இதெல்லாம் டைலாகு. இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, உயிரை விட அப்படிங்கும்போது என்னன்னா, ஒரு கட்டம் வரும் வாழ்க்கையில், இந்த இடத்துல நீ செலக்ட் பண்ண வேண்டியது வரும். எதை செலக்ட் பண்ண வேண்டியது வரும்? 2ல் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ண வேண்டியது வரும். அப்போ நீ இதை செலக்ட் பண்ணும். என்னை சந்திப்பதை நீ செலக்ட் பண்ணும். இதுதான் எனக்கு பெருமை, இதுதான் என்னுடைய அடியார்னு நீ எனக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் எனக்கு பெருமை. அந்த ஸ்டேஜ் வராத வரைக்கும் அல்ல வாழ்க்கையில் கொண்டு வருவான். ஏதோ ஒரு நாள் வரும். அது டெய்லியெலாம் வராது. அந்த நாள் கர்பலாலாம் டெய்லி நடக்காது சார். வாழ்க்கையில் 63வது வயசில் என்ன அவர் வருஷத்தில் அவர் ஏகப்பட்ட முஹர்ரம் வந்துட்டு போயிடுச்சு. எல்லா முஹர்ரமும் கர்பலா கிடையாது. ஒரே ஒரு முஹர்ரம், ஒரே ஒரு நாள் தான். அதுதான் முடிவெடுக்கிறது. அந்த 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 இடத்துல தான் ஒவ்வொரு மூமினும் அந்த இடத்துல தான் அவனுடைய ஈமான் வெளிப்படும். அந்த அந்த ஜோன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிலிங் பாயிண்ட்டு, டெஸ்டிங் பாயிண்ட் எல்லாம் வச்சுருப்பான். அது நமக்கும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அந்த கட்டத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது. அப்போது இது இந்த இடத்துல எது ஃபியூல் தரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு ஃபியூல் தரும். அதே மாதிரி நம்ம முன்னோடிகள் இருப்பாங்களே, தியாகம் பண்ணவங்க,
அவர் இவ்வளோ பெரிய வியாபாரம் தூக்கி போட்டார்றா அல்லாவுக்காக. அவர் இவ்வளோ பெரிய விஷயத்த அல்லாவுக்காக விட்டார்றா. இவர் இந்த விஷயத்தில் வந்து அல்லாவுக்காக இவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு பண்ணார்றா. அப்போ அவர் பண்ணியிருக்கிறபோது நம்மளும் பண்ணுவோம்டா. அப்போ சூனியக்காரர்கள் வர்றது லாபத்துக்கு வந்தாங்க. முழுக்க முழுக்க உலகியல் நோக்கம், வேறு எந்த நல்லெண்ணமும் கிடையாது. வந்தவொடனே ஃபிரௌன்ட்ட கேட்குறாங்க, என்ன எவ்வளோ தருவேன்றான். அப்பட்டமாக குரானில் வெளிப்படுதா? மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட்டோடு வந்தாங்க. வந்து மூசா நபியுடைய ஆர்குமெண்ட் என்ன, ஃபிரௌனுடைய ஆர்குமெண்ட் என்ன, இதெல்லாம் ஓரளவு கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக அவர் என்ன ப்ரூஃப் பண்ண, என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாரு, என்ன சொல்கிறார், வித்தை காமிச்சிட்டு காசு கேட்குறாரா, என்ன கேட்குறாரு? அந்தாரு கைத்தடி போட்டார், போட்டு என்னங்கிறாரு, பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஜோராக கைத்தட்டினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, பனி இஸ்ரேல்களை அனுப்புங்கிறாரு. ஓகே, இதெல்லாம் அவருக்கு என்ன லாபம்? ஒன்றுமே இல்லை. ரைட்டு, ஓகே, எல்லாம் மைண்டில் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட கேட்டவுடனே டக்குன்ட்டு ஹக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? ஓ, இந்த உலகத்துக்கு அப்புறம் இன்னொரு உலகம் இருக்குது. இது மூசா சொல்கிறாரு. அப்போது இது வந்து மேஜிக் கிடையாது, அப்போ வந்து மறுமை இருக்குதுன்னு ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ். இது நம்ம நினச்சிட்டு வந்ததை விட இது விவகாரம், வேறு விவகாரம். நம்ம நினச்சிட்டு வந்தது ஏதோ பர்சனல் 2 பேருக்கு நடக்குது. மூசா ஒரு காலத்தில் மன்னராக இவரா அவரான்னு இருந்துச்சு. ஃபிரௌனா மூசாவா, யார் வந்து அடுத்த இளவரசன், அடுத்த க்ரௌன் பிரின்ஸு யார் அப்படிங்கிறது அந்த பேட்டில் போயிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, அதை மறுபடியும் கிளைம் பண்ணுறதுக்கு தான் இவர் வந்திருக்காரா அப்படின் போது வந்தோன்னே புரிஞ்சுட்டாங்க, இல்லை இது வேறு விவகாரம், இது வேறு விவகாரம். இது இயற்கையை உருவாக்கியவனிடமிருந்து அவர் உண்மையாக தூதராக வந்திருக்கிறார். ஸோ அவர் வைக்கிற ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டும் ஹக்கு. அப்போ ஹக்குங்கும்போது அதுக்கு என்ன விலை வேணாலும் கொடுக்கலாம், அது ஒர்த்து, அது தகும் அப்படின்னு கொடுக்குறாத்தியா. அல்லாஹ் கொண்டாந்து அப்படியே பதிவு பண்ணிட்டான். பார், பெருசாக தர்பியா கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி அவங்க வந்து ரொம்ப அவங்களுடைய தஸ்கியா நடந்து அவங்களுக்கு மணிக்கணக்காக மூசா நபி லெக்சர் பண்ணி வரல. சிம்பிள் ஈமானை ஏற்றுக்கிறதுக்கு இவ்வளோ இருந்தால் போதும். ஹக்குன்னு தெரிஞ்சால் ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்குவம் இருந்தால் போதும். சாதாரண மனநிலை இருந்தால் போதும். உங்களுக்கு ஓவர் டோஸில் உயிரை கொடுக்கறதுக்கெல்லாம் வேறு லெவல் ஈமான் வேணும், அதெல்லாம் கிடையாது. சும்மா இந்த அளவுக்கு ஈமான் இருந்தாலே கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்பிரிட்டு நமக்கு வரணும். அது நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, இது மாதிரியான விஷயங்களில் தான் வரும். ஒன்று, அந்த அன்பு இருக்கணும், அல்லாஹ்வுடன் சீரியஸான அன்பு, அல்லாஹ்வுடைய நபியுடன் அன்பு. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான உதாரண புருஷர்கள் நம்மளை வந்து அவங்க வந்து டிரைவ் பண்ணுவாங்க. அந்த சக்தி வந்து நம்மளை வந்து டிரைவ் பண்ணுவாங்க. அடுத்து குர்ஆனில் ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் கொடுக்குறான். நபியை நேசிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதில் கூத்து ஒரு நடக்குது. ரசூலா நேசிக்கிற கேங்குன்னு ஒரு கேங் உருவாகிறது. ரசூலா விரும்புகிறோம், நாங்கள் நேசிப்போம். என்ன படுவீங்க? பாட்டாக படித்து தள்ளுவோம். சரி, ஓகே. அப்போ அடுத்தது என்னப்பா? அஹ்ல பைத்தை நேசிப்போம். அஹ்ல பைத்தை என்னப்பா, எப்படிப்பா நேசிப்பீங்க? அவரை நேசிப்போம், அவர் பேரை சொல்லி ஏதோ ஒன்று பண்ணுவோம், எவனோ உரண்டில் தானே அவனை திட்டுவோம். இதுதான் எங்களுடைய அஹ்ல பைத் நேசம். விர்ச்சுவல் வாரியர்ஸ், அஹ்ல பைத் நேசம். இப்படி இருப்போம், அப்படி இருப்போம், ஃபஸாது பண்ணுவோம். எங்களுக்கு ஜாலி, எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சர்ச்சை இருந்துகிட்டே இருக்கணும், எங்ககிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்துகிட்டு இருக்கணும், எதிராளி வந்து வாயடைச்சு போயிட்டே இருக்கணும், அவனை வாயை மூட வச்சுட்டே இருக்கணும். இது எங்களுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். இதுதான், இந்த விளையாட்டு தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். நேசம்னா இது கிடையாது. ரசூல்லாவை நேசிக்கிறேன்னு என்ன தெரியுமா? ரசூல்லாவோட மிஷனை நேசிக்கணும். ரசூல்லா ஒரு வேலையை நம்மகிட்ட கொடுத்துட்டு போனாங்க, அந்த வேலையை நேசிக்கணும். அதை பற்றி கப்பு சிப்புன்னு பேசலைன்னா நீ நபியையும் நேசிக்கல, நபியோடைய குடும்பத்தையும் நீ நேசிக்கல. நபியோடைய குடும்பமாக அதான் பார்த்துச்சு. அந்த வேலை ரசூலுடைய வீட்டை தேடி வந்துச்சு. அந்த வேலை ரசூலோடைய வீடை தேடி வந்துச்சு. அந்த வீட்டுக்கே தெரியும், நீங்கள் ரசூல்லாவோட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அவங்க 23 ஹவர்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 24 மணி நேரம் ரசூலா சாப்பிடும்போது என்ன மைண்டில் இருக்கும், என்ன யோசிச்சுட்டே சாப்பிடுவார், என்ன யோசிச்சுட்டே கை கழுவார், அவர் உட்காந்துருக்கும்போது என்ன பேசுவார், இது எல்லாமே அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க அப்சர்வ் பண்ணிட்டுருப்பாங்க. ஃபேமிலி அப்படின்னா ஃபேமிலி சும்மா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா, மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லி தர தேவையில்லைம்பாங்க தெரியுமா? இப்போ ஸ்டாலின் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதோட டிஎம்கே சொம்புன்னெலாம் சொல்லிடாதீங்க. என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் கம்பேர் பண்ணுறேன். 2 பேரும், இவரும் வாரிசு அவரும் வாரிசு, 2 வாரிசு இருக்குது. யாருக்கு குவாலிஃபிகேஷன்? இவருக்கு டீஃபால்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க தாத்தா அரசியல்வாதி, அவங்க அப்பா அரசியல்வாதி,
மாவட்ட செயலாளர்கிட்ட எப்படி பேசணும், பதவி பிரச்சனை வந்தால் எப்படி டீல் பண்ணணும், அதெல்லாம் வீட்டில் தான் நடக்கும். எங்கே நடக்கும்? அந்த 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 காம்ப்ரமைஸ்லாம் எங்கே நடக்கும்? பொதுக்கூட்டத்தில் நடக்கும், வீட்டில் நடக்கும். யாரை எப்படி சமாளிக்கணும், அடுத்த ஜென்ரேஷனை எப்படி வந்து க்ரோத் கொண்டு வரணும், ஆக்டிவாக வேலை செய்கிறோம், எப்படி வந்து ஒருத்தரை கழட்டி விடணும், எப்படி ஒருத்தரை வந்து மெயின்டைன் பண்ணணும், இது வந்து வீட்லேயே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. அதனால் இவங்களுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, டக்குன்னு வந்துடுவாங்க, அவங்க பாட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எந்த சப்ஜெக்ட்டுக்கு கமெண்ட் பண்ணணும், எதுக்கு கமெண்ட் பண்ணக்கூடாது, அந்த அந்த சென்ஸ் கூட இங்கே பார்க்க முடியறதில்ல. இங்கே ஒய்ஃப் மேட்ரு என்ன தான் பேசினாலும் அது வந்து பப்ளிக் மீடியாவில் பேசக்கூடாது, அதெல்லாம் வருத்தில்லைன்னு பேசினா அது அதோட பெரிய பேக்ஃபயர் ஆச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அதாவது ரசூலுல்லாவை நேசிப்பது அப்படிங்கிறது வந்து இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி அந்த குடும்பத்தார் அப்படிங்கிறதும் அவங்களும் சாதாரணமான நபர்கள் கிடையாது. அதில் எத்தனையோ நபிமார்களுக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு, நல்ல குடும்பம் அமையாமலும் போயிருக்கு. ஆனால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நல்ல குடும்பம் எல்லாம் அமைச்சு கொடுத்தான். அதனால தான் ரசூலா என்ன பண்ணாங்க, அதை குறித்து உபதேசம் பண்ணிட்டு போனாங்க. இதில் குர்ஆனில் வந்து பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இதற்காக இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன், இதற்காக நான் உங்களிடம் எவ்வித கூலியையும் கேட்கவில்லை, நான் உங்கள்கிட்ட ஏதாவது கூலி எதிர்பார்க்கவே இல்லை. எனது நெருங்கி உறவினர்களிடம் அன்பு செலுத்துவதை தவிர, என்னுடைய உறவினர்கள்ட்ட, இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று, அபூ ஜஹீல் இவங்களையெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை நபியாக கூட ஏற்றுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஒரு உறவினருங்கிற அந்த மதிப்பாவது கொடுங்க அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அந்த விளக்கமும் வேலிடு தான், இந்த விளக்கமும் வேலிடு தான். ரசூலுல்லாவுக்கு உரிமை இல்லையா? ரசூலுல்லாவுக்கு நம்ம திருப்பி எந்த நன்மை செஞ்சிட முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நம்ம அவங்க மூலமாக நம்ம அடைஞ்ச நன்மை நினச்சி பாருங்க. இந்த உலகத்தில் சொசைட்டி நம்மளை எவ்வளோ ப்ரெஷரில் வச்சுருக்காங்க. அவன் செத்துடுறாங்க பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு, அவன் சமூகத்தின் மேலே சமூகம் வந்து அவனை எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குது. பர்த்டே நீ பண்ணியே ஆகணும், இவ்வளோ கிராண்டாக பண்ணணும், சுன்னத்து இவ்வளோ கிராண்டாக பண்ணணும், நீ வந்து பொண்ணு வயசுக்கு வந்தால் இவ்வளோ பெரிய சடங்கு செய்யணும், கல்யாணம் நீ இப்படி தான் பண்ணணும். இதெல்லாம் நம்மளை பார்த்து பார்த்து இதுக்கு குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்துறான், இதுக்காக கடன் வாங்குறான், இதுக்காக அசிங்கப்படுறான், இதுக்காக ஓவர் டைம் பார்க்குறான், இதில் அழிஞ்சே போயிடுறான். இந்த சுமையில் சொந்த வீடு வச்சுருந்தா தான் மரியாதை, இதுக்காக ஓடுறான். ரசூல்லா அப்படியே நமக்கு ஒரு வேற ஒரு பார்வையை கொடுத்தாங்களா இல்லையா? இது இல்லடா வாழ்க்கை, இது இல்லை வாழ்க்கை, இது மதிப்பு கிடையாது, இதெல்லாம் கிடையாது. நற்குணங்கள், நல்லவனா இருக்கிறியா, நீ அல்லாஹ்வுக்கு பயப்படுறியா, நன்மை மட்டும் தேர்வு பண்ணுறியா, உனக்கு லாபம் நஷ்டம்னு பார்க்காம எது நல்லது கெட்டதுன்னு பார்க்குறியா, இதில் தான் உனக்கு உயர்வு இருக்குது. ரசூலா இந்த மேலான சிந்தனையை கொடுத்ததுனால எவ்வளோ ஜாலியாக வாழ்கிறோம். இது நீ ஏன் ப்ரெஷர் பண்ணவே முடியாது. என்ன சொல்லாம கொள்ளாமல் கல்யாணம் பண்ணிட்டீங்க, எனக்குலாம் பயங்கர சங்கடம். ஆமாம், நீ சங்கடப்பட்டேன்னு சொல்லிட்டு நான் சங்கடம். ஓ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும் எது கரெக்டு எது தப்புன்ட்டு. திடீர்னு இங்கே ஒரு அதிசயம் நடந்து விட்டது, இந்த இடத்துல ஒரு இது நடந்துருச்சு, பெரிய ஒரு ஆன்மீக சக்தி வெளிப்பட்டுச்சுன்னா கூலாக உட்காந்துட்டு இருப்பான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஜம்சம் மாதிரி 100 ஜம்சம் ஓடணும், என்னை பற்றி அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஓகே பரவாயில்ல, இந்த இடத்துல நல்ல கிரவுண்ட் வாட்டர் இருக்குது, அவ்வளோதான் சொல்லுவேன். புரியுதா? இது பின்னாடி ஒரு பயங்கரமான சக்தி இருக்குமா, அது இருக்குமா, எனக்கு அலட்டிக்கவே மாட்டேன். எனக்கு வந்து ரிலீஜியஸ் ப்ரெஷர் இல்லை, எனக்கு சோஷியல் ப்ரெஷர் இல்லை, என்னை வந்து மற்றவனுடைய வாழ்க்கை என் மேலே வந்து பாதிப்பை ஏற்படுத்த முடியாது, மற்றவனுடைய லைஃப் ஸ்டைல் என்னை அட்டாக் பண்ண முடியாது, மற்றவனுடைய ஐடியாலஜி என் மேலே அட்டாக் பண்ண முடியாது. நான் நிம்மதியாக படுத்து தூங்குவேன், எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் பாவம் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கவலை வரும். அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சால் நான் கவலை பண்ணணும். அல்லாஹ்வுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டேன், அல்லாஹ்வுடைய தீனுக்கு துரோகம் பண்ணிட்டேன், அல்லாஹ்வுடைய பேச்சை மீறிட்டேன், இது மட்டும்தான் என் வாழ்க்கையில் கவலை தரும். வேற எதுவும், நான் ஏழையாக இருக்கேன் கவலை தராது, நான் கவலை தராது. எவ்வளோ பெரிய ரிலீஃபு, எவ்வளோ ஜாலியாக வாழ்கிறோம், எவ்வளோ இதாக வாழ்கிறோம், எவ்வளோ சுயமரியாதையோடு வாழ்கிறோம். இதை கொடுத்த ரசூல். அது இல்லாமல் மறுமையில் சொர்க்கங்க, மரணம் இல்லாத வாழ்க்கை, எட்டர்னல் லைஃப். சாதாரண காரியமா? அழிவில்லாத ராஜ்யம் சாதாரண காரியமா? வயசே ஆகாது, உடம்புல நோய் வராது, உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராது, நிரந்தரமான வாழ்க்கை, அல்லாஹ்வை பார்க்க முடியும்,
இறைவனோட மரியாதையை அடைய முடியும். அல்லாஹ்வுடைய அந்த அந்த கிருபையில நான் வந்து இணைய முடியும். என்னை படைச்சவனோட என்னால் தொடர்பு கொண்டு பேச முடியும். இந்த இந்த தரம் உயர்த்துதல், இன்னைக்கு நோபல் பரிசு நீங்க 100 வாங்க, அல்லாஹ் உங்கள்கிட்ட பேச முடியுமா? மறுமை நாளை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்கள்கிட்ட பேசவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன், உங்க மூஞ்சு பரிசுத்தப்படுத்த மாட்டேன். இந்த கேட்டகரியில் வந்து என்ன பண்றது? கபர்ல எனக்கு ராயல் ட்ரீட்மெண்ட்டு, செத்ததுக்கு அப்புறம் எனக்கு மஹஷர்ல ராயல் ட்ரீட்மெண்ட்டு, அர்ஷுடைய நிழல், இத்தனை விஷயத்தை வழிகாட்டின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என் உயிரை ஏன் நான் கொடுக்க கூடாது? வேற என்னன்னால பண்ண முடியும்? எவ்வளோ பெரிய உபகாரம் இது. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நான் தாயிஃப்ல அடி வாங்கினதோட அவர் வீட்டோட ஃபேமிலியோட வச்சுட்டு அவர் போயிருந்தாருன்னா நமக்கு வந்திருக்குமா? எவ்வளவு உழைப்பு அதுக்கு பின்னாடி இருக்கு தெரியுமில்ல? அந்த 23 வருஷங்கிறது சாதாரண 23 வருஷம் கிடையாது. அது பின்னாடி அல்லாஹ் பேக்கப்ல இருக்கான். அதனால தான் அல்லாவுக்கும் நம்ம அந்த முஹப்பத் இங்கிருந்து இங்க கனெக்ட் ஆகி, இங்கிருந்து அங்க கனெக்ட் ஆகி, அங்க போய் அது அந்த அதுல ரசூலை நீங்க பிரிக்கவே முடியாது. அல்லாஹ்வே பண்ண சொல்றான். நபியை வந்து இந்த அளவுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும், அவ்வளோ பெரிய ரோல் மாடலாக நீங்க அவரை வைக்கணும், அவருடைய ஃபேமிலி வைக்கணும். அவர் ரசூலா சொல்றாங்க. அப்போ இது புரிஞ்சுக்கணும். அந்த அந்த அவர் என்ன உபகாரம் செஞ்சிருக்காருன்னு முதல்ல புரியணும். ஒருத்தர் நமக்கு என்ன உபகாரம், உதாரணத்துக்கு ஒரு அனாத ஆசிரமத்தில் ஒரு பையன் படிக்கிறான். அவனுக்கு அந்த அனாத ஆசிரமம் மெடிக்கல் சீட் வாங்கி கொடுக்குது, லண்டனுக்கு அனுப்புது, அதை பண்ணுது, இதை பண்ணுது, எல்லாம் பண்ணுது. ஒரு கட்டத்தில் அவன் பக்கத்தில் ஒரு ஆள் வர்றாரு, அவனை அப்பப்போ வந்து பார்க்குறாரு, ஒரு சாக்லேட் கொடுக்குறாரு, போகிறாரு, இப்படியே இருக்கிறாரு. அவரை பற்றி அவன் என்ன மதிப்பான்? ஒன்றும் மதிக்க மாட்டான். அதே அவருக்கு அந்த பையன்கிட்ட இத்தனை சலுகையும் உனக்கு இவர் தான் கொடுத்தாரு, நீ பிறந்ததுலேருந்து உன்னுடைய ஸ்பான்சரு செலவு இவர் தான் பார்த்தாரு அப்படின்னா அவனுடைய பார்வை ஒரே நாளில் மாறிடுமா இல்லையா? அது வரைக்கும் அவரை பார்த்து சாதாரண மனுஷனை பார்ப்பேன். இவ்வளவும் சொல்லி செஞ்சுட்டு சொல்லாமலே என் கூட வந்து நின்றுட்டு எனக்கு வந்து இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறிய, யார் நீயே அப்படின்னு கேட்பான். அவரை பற்றி அவ்வளோ மனசுலேருந்து அன்பு பெருகும். அதை விட பல லட்சம் மடங்கு, பல கோடி மடங்கு நமக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்தார்கள். அந்த தீனை கொண்டு போய் சொல்லி அந்த சஹாபாக்களை ட்ரிகர் பண்ணலைன்னா அவங்க வந்து பாரசீகத்தையும் ரோமாபுரியையும் ஜெயிச்சிருக்க முடியாது. ஜெயிச்சிருக்கலன்னா இவ்வளோலாம் தீன் வந்து சேர்ந்துருக்காது. இது எல்லாத்துக்கும் விதை போட்டவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுடைய ஃபேமிலி. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாவது ஒரு ஃபேஸ் வருது. இந்த தீன் மேலே வேறு சில ஆன்மீக முகமூடிகள் விழுது. அப்போ அதை கிழிக்கிறாங்க, அதை கிழிச்சு தூய்மைப்படுத்துகிறாங்க. யார்? ஹுசைன்ல. அப்போது இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உபகாரம் மிகப்பெரிய உபகாரம். அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? என்னுடைய உறவினர்களிடம் அன்பு செலுத்துவதை தவிர வேறு எதுவும் நான் உங்களுக்கு, அதுவும் நம்முடைய நல்லதுக்கு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு என்ன பிரச்சனை? நாம் அன்பு செலுத்தி அவங்களுக்கு என்ன ஆயிரம் சொல்லும்போது, இப்போ அவர் போயிட்டாங்க அவங்கெல்லாம். இப்போல்லாம் உட்காந்து எல்லாரும் கும்பலாக நின்று கும்மி அடிச்சுட்டு ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுக்கு அன்பு செலுத்துவோம், ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுக்கு அன்பு செலுத்துவோம். என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஒன்றும் பண்ண போகிற. அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக போதா? ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமை புகழ்கிறதுனால உங்களுக்கு தான் பிரயோஜனம், ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமை படிக்கிறதுனால நமக்கு தான் பிரயோஜனம். அவங்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட டாப் மோஸ்ட் கூலி என்ன வாங்கணுமோ அவங்க வாங்கிட்டாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலோட அவங்க வீட்டில் இருப்பாங்க. மறுமையில் நாளைக்கு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்க்கு எது மகிழ்ச்சி? ஹசன் ஹுசைன் அவங்க கூட இருக்கிறது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு எந்த பாக்கியமும் நீங்கள் ஒரு பிச்சையும் போட வேண்டியதில்லை. இன்னைக்கு உலகமும் இன்னைக்கு வந்து பாருங்க, அதான் சொல்கிறோம்ல, இந்த சின்ன சஹாபாக்கள்ல பேர் கூட எத்தனையோ பேருக்கு தெரியாது. நம்ம பக்கத்தில் இருக்கிற ராமசாமி மூம்சாமி போயிட்டு ஹுசேன்னு சொல்லுங்க பாருங்க, தெரியும். நீங்கள் வேற பேர்களை நீங்கள் சொல்லுங்க, சரி ஹுசேன் யாருப்பா, அவர் நெஞ்சா அடிச்சுட்டு இந்த ரத்தம்லாம் கொடுத்துட்டு போவாங்களே, அந்த டீம் சேர்ந்தவர் தானே ஹுசேன், இந்த கொடியெல்லாம் தூக்கிட்டு போவாங்களே, சிவப்பு கொடி தூக்கிட்டு போவாங்களே அப்படிமா. அந்த மாதிரி அல்லாஹ் வந்து ஏற்படுத்திடுவோம். இப்போ ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, மக்களை நான் உங்களிடம் 2 கனமான பொருட்களை விட்டு செல்கிறேன். முதலாவது அல்லாஹ்வின் வேதம் குர்ஆன், ரெண்டாவது எனது குடும்பத்தினர் அஹ்ல பைத். எனது குடும்பத்தினர் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்கிறாங்க? குர்ஆனும் ஹிதாயத்து, அஹ்ல பைத்தும் ஹிதாயத்து. ஏன்? ஒரு கட்டம் வரும்,
பெரிய சஹாபாக்கள் மரணிச்சிருவாங்க. ஷூரா கமிட்டியிலேருந்து அந்த 10 பேர் படிப்படியாக மரணிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அன்சாரிகள் வயதாயிரும், முஹாஜிர்கள் வயது முதிர்ந்தவர்களாக ஆயிடுவாங்க. என்னுடைய ஃபேமிலியில் தான் சில பேர் வீரியமாக இருப்பாங்க. அவங்க தான் என்னுடைய தீனுக்கு ப்ரொடெக்ஷனில் இருப்பாங்க. என்னை பார்த்த அந்த சில பேர் தான் உங்களுக்கு பயன் தர முடியும். எந்த அளவு பயன் தர முடியும்? குரான் எந்த அளவு பயன் தருமோ அந்த அளவுக்கு பயன் தர முடியும். அந்த அளவுக்கு. ஏன்னா குரானை ஆய்வு பண்ணுறது, குரான்லேருந்து ஹிதாயத் எடுக்கிறது சாதாரண வேலை கிடையாது. வெறும் குரான் ஹிதாயத்து இருந்துச்சுன்னா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி குரானை மட்டும் கொடுத்துட்டு போய் சொல்லியிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் தேவைப்படுறாங்க? குரானை விளக்குவதற்கு மனிதர் ஏன் தேவைப்படுறாங்க? ரசூலா தான் விளக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் குரானுடைய அந்த விளக்கக்கூடிய நபர்கள், நபியுடைய பிரதிநிதிகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டம், அந்த ரசூலா ஏற்படுத்தின அந்த எழுச்சி, அதன் மீது படக்கூடிய அந்த சாம்பலை நீக்கக்கூடியவங்களாம் யார் இருப்பாங்க? ரசூல்லாவுடைய குடும்பத்தினர் இருப்பாங்க. ஏன்? உயிரை கொடுத்து அதுக்காக பாடுபட்ட கூட்டம். அவங்க பார்க்குறாங்க லைஃப், மொத்த லைஃப். அந்த 60 ஹிஜ்ரிங்கிறது நமக்கு ஒரு நம்பரு. அவங்களுக்கு அந்த 60 வருஷம் அவங்க தாத்தா எதுக்கு பாடுபட்டார், என்ன நாசமாக போயிட்டுருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். புரியுதா? இது இல்லை அதோடைய ஸ்பிரிட்டு. இதுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம் எங்கள் தாத்தா கொண்டு வந்தது, இதுக்காக அல்ல. இப்போ நம்ம சொல்கிறோமில்ல, இப்போ இன்றைக்கி பேசுகிறான்ல, நிறைய பேர் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி அந்தந்த கட்சி இந்த சித்தாந்தங்கள்லாம் கொள்கைகள் நீர்த்து போயிடுச்சு புலம்புறான்ல. இதுக்காகவா இந்த கட்சி தொடங்கப்பட்டது? இதுக்காகவா அது தொடங்கப்பட்டது? பன்னீர்செல்வம் போய் வருஷம் பூரா திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு கடைசியாக போய் திமுகவில் போய் சேர்ந்துட்டார். இதுக்காகவா இவ்வளோ நாள் அரசியல் பண்ணீங்க பேசுகிறாங்கல்ல. அது மாதிரி இவங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நீங்கள் ரசூலுல்லாவை பொறுத்த வரைக்கும், இப்போ நீங்கள் ஒரு நன்மையில் இருக்கீங்கன்னு வச்சுங்க, நான் கேட்குறேன், என்ன சில பேருக்கு ஓவர் போதை இருக்குது. என்ன அப்படின்னா, அல்லாஹ் அமல்களை மட்டுமே வச்சு மதிப்பு பண்ணிடுவான். அமல்களை மட்டும், நல்ல வார்த்தை கவனிங்க, அமல்களே இல்லை, அமல்களை மட்டும் வைத்து சொர்க்கத்துக்கு போயிடலாம். அது ரசூலுல்லாவும் சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் வச்சுட்டுலாம் போயிட முடியாது கண்ணு. அதுக்கு இன்னொரு எலிமெண்ட்டும் வேணும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும். யாருக்கு அல்லாஹ் ரஹ்மத் கொடுப்பான்? நீங்கள் அமல் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி ஹசன் அலி அவங்க மேலே நீங்கள் கல் எடுத்து அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? அப்போ ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் அடிச்சிங்கன்னா கிடச்சிருமா? அவர் செத்தது நியாயம்னு பேசுனீங்கன்னா, நியாயமாக இருந்தால் ஓகே, நியாயமாக இருந்தால் ஓகே. நானும் சொல்கிறேன், அவர் ஒரு விபச்சாரம் பண்ணியிருந்தா திருமணத்துக்கு அப்புறம், அல்லது அவர் கொலை ஒன்று பண்ணியிருந்தா அவரை கொல்லுங்க, அது நியாயமாக இருக்குதுன்னு வாதாடுங்க. அவர் பண்ணது குரானுடைய ஹயாத்துக்காக, குரானுடைய தாவீலுக்காக இருக்கும்போது நீங்கள் அந்த ஃபேமிலியை டேமேஜ் பண்ணிட்டு உங்கள் அமல்களுக்கு மறுமையில் எடை கிடைக்குன்னு நம்புறீங்களா? நீங்கள் அதை வக்காலத்து வாங்குறீங்க, சம்பவமாக புக் எழுதி தள்ளுறீங்க. எல்லா லாங்குவேஜ்லேயும் கர்மம் வாழ்ந்து எடுத்து வச்சுருக்காங்க. என்ன ஆனால் திருடனுக்கு நல்லா தெரியும் எங்கே பிரச்சனை, அவனுக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் செக்யூரிட்டி இருக்கும் அவனுக்கு நல்லா தெரியும். இந்த ஏரியா போகக்கூடாதுப்பா, அங்கெல்லாம் போனால் ஏகப்பட்ட செக் போஸ்ட் இருக்கும், அங்கே அந்த ஏரியாலாம் போகக்கூடாதுங்க, இந்த ஏரியா அங்கே போனால் இப்படி, இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் அவங்க த்ரெட்னிங்காக யாரை பார்க்குறாங்க? ஹுசைனை தான் பார்க்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே அனுப்பிடுறாங்க. ஒரு காலத்தில் உங்களுக்கு விழிப்புணர்வு வரலாறு எல்லாருன்னு ஏதோ ஒன்று பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கூட அந்த பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா அது ஒரு முத்திரம்மா, அது இவன் உடச்சி வச்சுருப்பான். அது திரையுமா, அந்த திரை இவனையே கிழிச்சு வச்சுருப்பான். அப்போ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, சப்ஜெக்டோடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாவோட ஃபேமிலின்னொன்னே ஏதோ நம்ம ஃபேமிலி நினச்சிட்டு நீங்கள் ஆட்டம் போடக்கூடாது. ரசூலுல்லாவை அவமரியாதை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அமல் காலி. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்கிறான் சூரா ஹுஜராத்லையா, இந்த சச்சரவு பண்ணிக்குவாங்கள, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்துட்டு நீங்கள் சத்தத்தை உயர்த்துனீங்கன்னா உங்கள் அமல்கள் அழிக்கப்பட்டுட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியாதுங்கிறேன். யாரை? உமர்களை பார்த்து சொல்கிறேன். அபூபக்கர், உமர், உலகத்திலேயே சிறந்த 2 நபித்தோழர்களை பார்த்து
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவரை வந்து போடலாம், இந்த படைப்பிரிவுக்கு இவரை தலைமையாக அனுப்பலாங்கிறேன். அபூபக்கர் சொல்கிறாங்க, சரி ஓகே அவர் சரியான ஆள் தாங்கிறாங்க. உமர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவர் வேண்டாம், அதுக்கு பதிலாக இதுதான் மேட்ரு. விஷயம் என்ன, பர்சனல் கிடையாதுங்க, பொது நலன் சார்ந்த விஷயம். அதில் ஒரு கருத்து சொல்லப்படுது, ஆனால் அந்த விஷயத்தில் தன்னுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்னு ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல என்ன குறைஞ்சிருச்சு, அதப்பு, மரியாதை கொஞ்சம், புரியுதுங்களா? இப்போ வீட்டுக்குள்ளே நான் போகிறேன்னு வச்சுங்களேன், இப்போ என் வீட்டுக்குள்ளே நான் போகிறேன்னா என் குழந்தைங்க ஏதோ ஒன்று ஃபோனை நோண்டிகிட்டு இருக்குது, டிவி பார்த்துட்டு இருக்குது, அது பண்ணிகிட்டு இருக்குன்னா நான் வந்தோடனே தெரிச்சு ஓடிடும், டப்பு டப்புன்னு போயிடுவேன். அப்பா மாதிரி சத்தம் போடக்கூடாது, அந்த ஒரு டிசிப்ளின். புரியுதா? தப்பு தான், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இவர் முன்னாடி செய்கிறது அது இது மாதிரியான ஒரு விஷயம், அது சின்ன விஷயம், பெரிய விஷயம்லாம் கிடையாது. இதுக்கே அமல் அளிக்கிறானா அல்லாஹ்? அந்த அந்த மௌத்தை நியாயப்படுத்தி பேசுகிறீங்களே, உங்கள் கணக்கில் ஏதாவது இருக்குங்கிறீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், போய் டேட்டா பேலன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா. உங்களுக்கு தான் கனெக்ஷன் இருக்குல்ல டேரெக்டாக, ஜிப்ரீல் தான் உங்கள்கிட்ட டெய்லி வந்து பேசிகிட்டு இருக்கிறாருல்ல, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறீங்கள. போடுறான் ஒருத்தன் பதிவு, எனக்கு பிடித்த பெயர் முஆவியா, துவா செய், எல்லாம் என்னை முஆவியா விடணும், அலிக்கு எதிராக சண்டைப்பட்டு அவருடைய படையினருடனும் ஆக்கி வைக்கானு. அம்ருபினாசு அவர் கூட நின்றவர், ஃப்ரண்ட்டில் நின்றவர், என்ன எகிப்து ஆளுநர் பதவி வாங்கினவர், அவரே புலம்புறாரு, இவரோட சேராமல் இருந்திருந்தா என் நிலைமை இப்படி தொங்கலில் போயிருக்காது, இன்றைக்கி என்ன கதின்னு எனக்கே தெரிலைங்கிறார். அவர் கான்ஃபிடென்ஸாக உடஞ்சி சுக்குநூறாக போய் கிடக்கு. உங்கள் கான்ஃபிடென்ஸ் அல்ல சொல்கிறேன்ல, நரகத்தை சகித்து கொள்ளும் உங்களுடைய துணிவை என்னவென்பது அப்படின்னு. என்ன கட்சரா உனக்கு, அபு முஆவியான்னு பேரை வச்சுக்கிறீங்க, வைங்க, அபு யசீதுன்னு வைங்க, உங்கள் விருப்பம், எதை வேணாலும் வைங்க, என்ன வேணாலும் சாய்ஸ் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு என்னன்னு இருக்குது. சரியா? அப்போது இது எதுக்காக சொல்கிறேன்னா, ரசூலுல்லாவுடைய ஃபேமிலியை இன்சல்ட் பண்ணுறதுன்னா அதோடைய சென்சிட்டிவிட்டி எவ்வளோ. ரசூலுல்லாவை இன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா அல்லாஹ்விடத்தில் உங்கள் அமல்கள் பூஜ்யம். நீங்கள் ரசூலுல்லாவுக்கு நன்றி செலுத்தாத வரை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டீர்கள். ரசூலுல்லாவுடைய குடும்பத்திற்கு நன்றி செலுத்தாத வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டீர்கள். அவங்களுக்கு நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணலன்னா நீங்கள் எவனுக்கும் ஜஸ்டிஸ் பண்ண லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனையில் நியாயம் அவர் பக்கம் இருக்கும்போது, நபியுடைய குடும்பத்தின் பக்கம் இருக்கும்போது, நீ நியாயத்தின் பக்கம் நிற்காமல் அதிகாரத்தின் பக்கமும் லாபத்தின் பக்கமும் நிற்கிறன்னா உன்னை விட பூமியில கேடு கட்டவன் எவனும் கிடையாது. அதனால தான் உனக்கு உலகத்தில் எவனும் மதிப்பு கிடையாது. எதையோ ஒன்று காமிச்சு அந்த அவனுடைய பின்புறத்தை முத்தமிடுபவர்கள் அப்படின்னு சொல்ற, அதை எதிர்த்து உன்னால கமெண்ட் போட முடியல. ஹுர்முஸ் மூடி இருக்குது அப்படின்ன உடனே, மூடி இருந்தா தில்லு இருந்தா உள்ளவான்னு சொல்லி உடனே ட்விட் வருது அங்கிருந்து. இவங்களை பார்த்து மதிக்குது. இவங்க ஒரு 15 நாள் போற அப்படி நிறுத்தினோன்னா யூரோப்பில் இருக்கிற எல்லாரும் நன்றி 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 நன்றிங்கிற. உனக்கு ஒருத்த நன்றி சொல்லியிருப்பானா? இவங்களெல்லாம் 10 நாள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறீங்க. அந்த பாவிகளை வக்காலத்து வாங்கி நீங்கள் இஸ்லாத்தை மறைக்கிறீங்க. இனி இது அவர் போட்டிருக்காங்க பதிவு, வி ஆர் கர்பலாயின்ஸ், வி ஆர் கர்பலாயிஸ். கர்பலா ரிட்டன் ஆயிடுச்சு. இப்போ கர்பலா தான் இன்ஸ்பிரேஷனு. அடக்குமுறைக்கு அடங்க மாட்டோம், கெத்தா அப்படி நிற்கிறாங்க. இஸ்லாத்தில் அதான் சொல்கிறோம்ல, அல்லாஹ் எத்தனையோ பேர் அந்த தியாகம் பண்ணி 70 சஹாபாக்கு தியாகம் இருக்குது. அதுவும் பெரிய மதிக்கப்பட வேண்டிய தியாகம். ஆனால் இதுக்கு அந்த சம்பவம் உலகத்தில் எவ்வளோ பெரிய தாக்கமில் இருக்குது. கர்பலான்னு அடிச்சிங்கன்னா விக்கிபீடியாவில் குவியும் டீட்டெயில்ஸ். இது நடந்துச்சு, இது சுன்னி நேரட்டிவ், இது ஷியா நேரட்டிவ், சுன்னியில் இது வஹாபி நேரட்டிவ், இது தேவ்பந்தி நேரட்டிவ், இது இவங்களுடைய நேரட்டிவ். பக்கமாக வரும், ஆயிரக்கணக்கில் வரும். உங்களுக்கெல்லாம் ஒன்றும் வராது. மற்றவங்களுக்கு, அதாவது மற்ற விஷயங்கள் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணப்படலை, அதெல்லாம் தியாகங்கள் தான். ஆனால் அது அந்த அதில் தியாகத்துக்கு ஒரு பட்டியல் இருக்குது.
உஹதுலேயும் 70 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, இங்கேயும் 70 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தடுத்த தியாகங்கள் வரிசையாக நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த ஹிஜ்ரி 60 நடந்த, அந்த 62 நடந்த இந்த தியாகத்துக்கு அந்த காலகட்டத்தில் எந்த உதாரணமும் இல்லை. அதனால் அல்லாஹ் அங்கேருந்து இன்னி வரைக்கும் உதாரணம், அவ்வளோ பெரிய உதாரணம் இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன ப்ரூஃப் பண்ணப்பட்டுச்சு, அந்த இடத்துல என்ன ப்ரூஃப் பண்ணப்பட்டுச்சு, கர்பலாவில் என்ன ப்ரூஃப் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, நபியுடைய குடும்பத்தினரையே இவர்கள் இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இஸ்லாம் டவுன்ஃபால் ஆயிடுச்சு. இது இஸ்லாமிய அரசாங்கம் கிடையாது. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தொழுகை நடத்துகிறாரு அமீர், இது இஸ்லாமிய அரசாங்கம். ஜக்காத் வசூல் பண்ணுறாரு அமீர், இது இஸ்லாமிய அரசாங்கம். ஹஜ்ஜு நடக்குது, இது இஸ்லாமிய அரசாங்கம். அப்போ ரசூல்லாவுடைய ஃபேமிலி மெயினில் வராங்க, இவங்களா இஸ்லாமிய அரசாங்கமா? இப்போ ப்ரூவ் பண்ணுற மாதிரி வந்துட்டு நிற்கிறாங்க. நான் யார் தெரியுமா கேட்குறாங்க. தெரியாதவன் இருப்பான்ல, கேட்குறாங்க, நான் யார் தெரியுமா? தெரியும். யார்? ரசூல்லாவுடைய பேரன். ஓகே, என்னை தவிர வேறு யாராவது இப்போ பேரன் இருக்காங்களா? இல்லை. என்னை பற்றி ரசூல்லா என்ன நல்லது சொல்லியிருக்காங்களா? இல்லை நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ப்ரூஃப் பண்ணுறாங்க. என்னை பற்றி நெகட்டிவாக ரசூல்லா சொல்லியிருக்காங்க? இல்லை. சரி, ஓகே. நான் ஏதாவது மர்டர் பண்ணியிருக்கிறேன்னா? இல்லை. நான் ஏதாவது விபச்சாரம் பண்ணிக்கிறேன்னா? இல்லை. என் மேலே ஏதாவது சார்ஜஸ் இருக்கா? இல்லை. கோன் கேரியான், இப்பாட்றா அப்படிங்கிறேன், அவ்வளோதான். இப்பாட்றா. அவன் என்ன பண்ணுறான் பைத்தியக்காரன், ஒருத்தர் துண்டா வந்து மாட்டிக்கிட்டாருப்பா, நானும் பெருசாக சண்டை போடுவார், அடி பின்ன எடுப்பாருன்னு பார்க்குறேன், அடிங்கிறாரு. நான் அடித்தா சம்பவம் இல்லை, அடி வாங்கினா சம்பவம். அட்ரா பார்ப்போம், அடி முடிக்கிறாங்க. அதான் சொல்கிறாங்களே இப்போ ட்ரம்ப் சொல்கிறாங்க 2 நாள் டைமு, 4 நாள் டைமு, 5 நாள் டைமு, 10 நாள் டைமு, 2 வாரம் டைமு. பாகிஸ்தான் சொல்கிற வரைக்கும் டைம், பாகிஸ்தான் சொல்கிற வரைக்கும் அடிக்க மாட்டோம். பாகிஸ்தான் வந்து பேச்சுவார்த்தைக்கு முயற்சி பண்ணிட்டு இப்படிலாம் கான்செப்ட் பயப்படணுங்க. இப்படி தாங்க இவங்க பயந்தாங்க, அவங்க பயந்தாங்க. என்ன பண்ணுறது, அவங்க லீடர்ஸ் அப்படியே, நம்ம லீடர்ஸ் இப்படியே. விஆர் கர்பலாயின்ஸ் எல்லாம் சொல்கிறேன், விஆர் கர்பலாயின்ஸ். எங்களுக்கு அப்படி பயம்னா என்னன்னே தெரியாமல் வளர்த்திட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறது? ஒரு குழந்தை போய் அவர்கிட்ட கேட்குது, காமினாகிட்ட, இது மாதிரி வந்து என் பையன் வந்து, குழந்தைய அவங்க அம்மா அனுப்புகிறாங்க, என் பையன் வந்து ஒரு இஸ்லாத்துக்காக அவன் வந்து ஒரு கர்பலா இஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு துவா செய்ய சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஆவுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உன் உயிருக்கு வேல்யூ முதல்ல உருவாக்கு. சும்மா உயிரை கொடுக்குறேன்ட்டு வராது, உயிருக்கு முதல்ல வேல்யூ உருவாக்கு. படி, சர்வ் பண்ணு, இஸ்லாத்துக்கு சர்வ் பண்ணு, அதுக்காக குவாலிஃபிகேஷனை வளர்த்திக்கோ, அது இஸ்லாத்துக்காக நிறைய உழைச்சி அதை வந்து பாடுபடு, இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்காக கான்ட்ரிபியூட் பண்ணு, உனக்கு எதில் வருதோ அந்த துறையில் கான்ட்ரிபியூட் பண்ணு, ஒரு நீண்ட காலகட்டம் அதற்காகவே வாழு. கடைசியாக மரணத்தை தேர்வு பண்ணும்போது அதுக்கான டைம் வரும்போது அதை பார்த்துக்குவோம், அதுக்கு ஏன் போட்டு அவசரப்படுற அப்படிங்கிறேன். இது நம்ம போய் நம்மகிட்ட ஒரு குழந்தை வருதுன்னு வச்சிங்க, ஹஸ்ரத்துன்னு சொல்லி அவன் வந்திருக்கேன்னு வச்சு, எல்லாம் உனக்கு ஷஹாதத்தை நசீபாக்குவானு படுபாவி, ஃபுல்லாக நீண்ட ஆயுள் வாழணும், அமெரிக்காவில் ஜாபு வாங்கணும், இப்படி ஏதாவது ஜான்மாலில் பர்க்கத்து செய்து துவா செய்வேன்னு பார்த்தா அவங்க டூனிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கர்பலா அதான் சொல்கிறேன்ல, அது வரலாறு இல்லைங்க, அது கதை இல்லைங்க. என்ன அது கதை இல்லை, அது ஃபியூலு, அது எனர்ஜி. நபியுடைய குடும்பம் எப்படி கட்ஸு காமிச்சது அப்படின்னு பார்க்கும்போது தான் நாமளும் அது மாதிரி ஆக முடியும். நம்மளும் வந்து நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நம்ம அநியாயத்தை பார்த்து பயப்படக்கூடாது, அடக்குமுறையை பார்த்து பயப்படக்கூடாது. இன்னைக்கு இவங்களுக்கு தான் மரியாதை உலகத்தில், இவங்க எங்கே இருந்தாலும் இவங்களுக்கு மரியாதை, புரியுதா? இவங்க தான் வரலாறுல நிலச்சிருப்பாங்க. இதெல்லாம் வச்சுங்க, நம்ம வந்து குப்பை கூடமெல்லாம் வந்து வாழ்ந்து எவ்வளோ நாள் குப்பை இருக்குது, பிளாஸ்டிக்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்கும், அதுக்கெல்லாம் இது கிடையாது, மதிப்பு கிடையாது. சரியா? இந்த வரலாறுக்கு போவோம். அந்த வரலாறு ஏன் அப்படிங்கிறது தான் மெயின் மேட்ரு. நபியுடைய சென்சிட்டிவிட்டி என்னன்னு முதல்ல உனக்கு புரியணும். ரசூலுல்லாஹ் முன்னாடி கத்தி இன்னி வரைக்கும் அது ரூல்ஸ் தான்.
நீங்கள் வந்து மஸ்ஜித் நபவி போயிட்டீங்கன்னா அங்கே சவுண்டு விடக்கூடாது. இன்றைக்கும் அது வேலிடு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா, மதீனாவுக்கு ஜியாரத்து நீங்கள் போயிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துல சத்தம் போடக்கூடாது. அந்த இடத்துல ஆயத்து கூட அதுதான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த ஆயத்து தான் போட்டிருப்பாங்க, அதாவது நபியின் முன்னிலையில் குரலை உயர்த்தாதீர்கள் அப்படின்ட்டு. அந்த இடத்துல போனீங்கன்னா, அதனால் போனீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும், கப்சம் தான் இருக்கும். நீங்கள் ஹரமில் கூட பார்த்தீங்கன்னா ஹஜ்ருல் அஸ்வத்கிட்ட அந்த தவாஃப் பண்ணும்போதெல்லாம் ஒரே கசமஸ் கசமஸ் தான் இருக்கும். நீங்கள் மதீனாவை போங்க பாருங்கள், பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும். அந்த மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டீங்க, அப்படி தான் இருக்குது. இப்போ பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கும், இன்னும் அந்த கசகசப்பெல்லாம் சலசலப்பெல்லாம் இருக்காது. அதனால் அது முதல்ல வந்து அந்த அதோடைய சீரியஸ்னஸ் வந்து ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பிதத் ஒன்று சொல்கிறேன், ஆனால் இஜ்மான பிதத். ஹஜ்ஜுக்கு போகிறவங்க எல்லாரும் மதீனாவுக்கு போகணும். யாராவது மதீனா, நான் வந்தது அல்லாஹ் வணங்குறதுப்பா, நான் தௌஹீத்வாதிப்பா, எனக்கு வந்து இந்த அனாச்சாரம் அங்கெல்லாம் போனால் கண்டம் வந்து துவா பண்ணிகிட்ருப்பான், இந்த டர்ட்டி ஃபெலோஸ், இந்த பச்சை கலர் தலைப்பாக போட்டுட்டு இந்த தஸ்பி மணி ஊட்டிட்டு இந்த மாதிரி இந்த கேங்ஸ்லாம் அங்கே இருக்கும். நான் மக்காவோட போயிட்டு அப்படியே நான் இப்ராஹிமோடைய வாரிசு, ஆபிரகாம் அக்காடு நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ மக்காவோட ஹஜ்ஜு மட்டும் போயிட்டு வந்துரு. எல்லாம் டெஸ்ட் வச்சுருக்காது. எவன்லாம் ஹஜ்ஜுக்கு மதீனாவுக்கு நீ போகலையோ கண்டிப்பாக அவன் ஹஜ்ஜு ஏற்கப்படாது. நபி மேலே முகப்பத்தே இல்லைன்னா நீ என்னத்துக்கு ஹஜ்ஜுக்கு வந்த? ரசூலா மேலே முகப்பத்தே இல்லைன்னா நீ என்னத்துக்கு ஹஜ்ஜுக்கு வந்த? அதனால் உம்ரா போகிறவனும் கம்பல்சரியாக போகிறான், மதீனாவுக்கு போகிறான். மதீனாவில் என்ன இருக்குது? ஒரு டாஸ்க்கும் கிடையாது. நோ தவாஃபு, என்ன அங்கே வந்து ஒன்றும் கிடையாது. அங்கே ஹஜ்ருல் அஸ்வத் கிடையாது, அங்கே முத்தம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே இபாதத்தும் கிடையாது. இங்கேயாவது ஒரு உம்ரா இது இருக்குது, உம்ரா இருக்குது, மொட்டை அடிக்கணும், சை பண்ணணும், அதை பண்ணணும். இங்கே இப்போ நாங்கள் போய் ஒன்றும் கிடையாது. கப்னு போய் ரசூல்லாவுடைய அந்த இடத்துல ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு அங்கே வர்றதோட ரசூல்லா சலாம் சொல்கிறது மட்டும்தான் இபாதத்து. இதை நீ செய்யலைன்னா நீ வேணா கேட்டுப்பார், நீ உலமாக்கள்டானா கேட்டுப்பார். உம்ராவுக்கு போகிறேங்க, மதீனாவுக்கு போகாமல் வேணும்னே நான் இப்படி, அது அவசியம் இல்லை என்று கருதி, ஏதோ விபத்து நடந்துருச்சு அல்லது நடுவில் பாலம் இல்லை, ரோடு இல்லை, வசதி இல்லை, அதெல்லாம் வேற பட்சம். எமர்ஜென்சி வந்துச்சு திரும்பி வர்றேன், அதெல்லாம் வேற கேஸு. புரியுதா? அந்த எக்ஸம்ஷனை நான் சொல்லலை. வேண்டுமென்றே நான் பாய்காட் மதீனா பண்ணுறேன். உம்ராவுக்கு போகிறேன், ரசூல்லா அங்கே 4 கிலோமீட்டர் நான் எதுங்க ட்ராவல் பண்ணி போனோம்? அந்த பள்ளிவாசலில் போகலாம் 50,000, இங்கே 1 லட்சம். பைத்தியக்காரன் எவனாவது போவானா? 1 லட்சத்தை விட்டுட்டு 50,000 பிடிக்க போவானா? உன் நம்பர் கேமுக்கு நீ இங்கே தானே போகணும். உன் நம்பர் கேமு, உனக்கு நம்பர்ஸ் தானே வேல்யூ. அதான் அல்லாமா இக்பால் சொல்லுவார் இந்த ஜனநாயகத்தை சொல்லும்போது, இங்கே நம்பர் கவுண்டிங்கடா, இங்கே வந்து நாங்கள் வந்து எடை போடுற சிஸ்டம்டா, நாங்கள் நிறுத்தி பார்ப்போம். இந்த இடத்துல அபூபக்கர் வச்சு இந்த இடத்துல மொத்த உலகத்தை வச்சோம்னா அபூபக்கர் கணத்திடுவார். அங்கே ஒரே ஒரு ஓட்டு போயிடும், மீதி எல்லா ஓட்டோட எங்கள் சிஸ்டம் இப்படி, உன் சிஸ்டம் இப்படி, இந்த நம்பர் கேம்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க அப்படிங்கிறது. இங்கே வந்து நம்பர்கள் டிசைட் பண்ணப்படுது. அப்போ இங்கே வந்து பாருங்கள், இப்போ நம்பர் வாரியாக நீ எங்கே நன்மை ஜாஸ்தி? மக்கால. அப்போ எக்ஸ்ட்ரா 10 நாள் அங்கே மக்கால இருக்கிறது தானே புத்திசாலித்தனம். ஆனால் உங்கள் அமளி ஏற்கப்படுமா? ஹஜ்ஜு நிறுத்தப்படுமா? ஹஜ்ஜுடைய வெயிட் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அடித்து சொல்கிறேன், கிடைக்காது. அது ப்ரூஃப் என்ன? நீங்கள் போகிறீங்களா, அதுதான் ப்ரூஃபு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க போய் தான் வரீங்க. இல்லைன்னா கான்ஃபிடென்ட் இருந்தால் நீங்கள் மக்காவோட திரும்பி வாங்க. கான்ஃபிடென்ட் இருந்தால் நீங்கள் மக்காவோட திரும்பி வாங்க. வெறும் மக்கா மட்டும் விசிட்டு போயிட்டு உம்ராவில் ஹஜ்ஜில் நாங்கள் ரசூலுல்லாஹ் சலாம் சொல்ல போக மாட்டோம். இபாதத் அது. எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்கிறது இபாதத். அது ஹஜ்ஜு மாதிரி இபாதத்து, உம்ரா மாதிரி இபாதத். உம்ராவுடைய ஒரு சொல்லப்படாத கண்டிஷன், எழுதப்படாத விதி அது. ஸோ அது மாதிரி ஹுசைனை வந்து படிக்கணுங்கிறதும் இதுதான். குரான் புரியணும் அப்படின்னா ஹுசைனை நீ படித்தாகணும். புரியல அப்படின்னா குருட்டுத்தனமாக இருக்க. இப்போ கூட்டுத்தனமாக தெரிஞ்சிட்டுருக்கான். போடுற பதிவு எல்லாம் யாருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது
போய் தட்டறிஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு காலையிலேருந்து ஜெயிக்கிற பக்கம் சப்போர்ட் பண்ணுறது, எது நியாயம், எது எது கரெக்டு, போர் நிறுத்தம் சரியா, போர் நிறுத்தம் இல்லாதது சரியா, இந்த சண்டையில் வந்து என்ன காசுக்காக, காசுனா காசு இல்லை, நோக்கம் என்ன நோக்கத்துக்காக சண்டை இது நடந்துட்டு இருக்கு, இது வந்து இஸ்லாமிய எலிமெண்ட் இருக்கா இல்லையா, இந்த கண்ணாவிஞ்சு போனவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நல்லா பார்க்குறோம், தடுமாறுறாங்க. பேசாம டீலுக்கு ஒத்துக்கலாங்க, பேசாம டீலுக்கு ஒத்துக்க, டீல் எங்கள் ஜீன்லேயே கிடையாதுங்கிற டீலை ஒத்துக்கிறேன். டீல் இங்கே உட்காந்து ஒத்துக்கிறேன்னா அது போருக்கு முன்னாடியே ஒத்துட்டு போகிறது, சண்டை போட்டது எதுக்கு, டீல் ஒத்துக்க முடியாதுங்கிறது தானே பஞ்சாயத்தை. அது அவர் காமினை வந்து சொல்கிறாரு, ஆனால் கத்தி முனையிலே நாங்கள் சைன் பண்ணல, டேபிளில் உட்காந்து சைன் பண்ண சொல்கிறீங்க, அறிவு இருக்கவங்க. கழுத்தில் கத்தி வைக்கும் போதே நாங்கள் சைன் பண்ணல, இப்போ உட்காந்து பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் வந்து டேபிளில் உட்காந்துட்டு கூலாக ஏசி ரூமில் உட்காந்துட்டு சைன் பண்ண சொல்கிறீங்க. நாங்கள் போர்க்களத்துலேயே சைன் பண்ண மாட்டேங்க, முடியாதுன்ட்டோம், இங்கே வந்துட்டு சைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் கூட லாஜிக் இல்லை, இந்த ஆளை கூட்டிகிட்டு போங்க முதல்ல அப்படின்ட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கேன், பேச தெரியாதவன் போடா எந்திரிச்சு. கண்டிஷன்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது, நாங்கள் போடுவோம் கண்டிஷன்ஸ்லாம் இங்கே போடாதீங்க, இங்கே எந்த கண்டிஷன் இல்லைங்கிறது தான் இங்கே கண்டிஷனு. சரியா? அதனால் ரசூலுல்லாவுடைய முஹப்பத்துங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ரசூலுல்லாவுடைய ஃபேமிலிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க புனிதமானவர்கள், அவங்களுடைய கண்ணியம் புனிதமானது, அவங்களுடைய உயிர், அவங்களுடைய உடல், அவங்களுடைய மானம் எல்லாமே புனிதம். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வளர்றீங்க. இன்றைக்கும் அந்த அநியாயத்தில் போய் நீங்கள் பங்கு பெறுறீங்க. ஸோ இதிலிருந்து விலகிடுங்க. இன்ஷா அல்லாஹ் லஞ்சுக்கு அப்புறம் இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். வாக்கிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.